இன்னையோட 2024 முடிவுக்கு வருது. இந்த 2024ல நாம இழந்த மிகப்பெரிய வேல்யூ மிக்க மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மன்மோகன் சிங் அவர்கள், முன்னாள் பிரதமர். டிசம்பர் 24 இந்த பூமியை விட்டு அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி. அதை காட்டிலும் பொருளாதாரத்தின் தந்தை என்று கூட இவரை சொல்லலாம். இவர் அந்த அளவுக்கு அவருடைய பணியை செய்திருக்கிறார் நம்ம நாட்டு மக்களுக்காக. அப்படிப்பட்ட நபரை நாம் இந்த வருடத்தில் இழந்திருக்கிறோம். அடுத்ததாக நகைச்சுவை நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் நவம்பர் 9ஆம் தேதி அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. ஒரு ஆகச்சிறந்த ஒரு கலைஞர். அவர் இந்த வருடத்தில் நம்மை விட்டு பிரிந்தது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆகப்பெரும் தொழிலதிபர், ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு நபர் ரத்தன் டாட்டா அவர்கள் அக்டோபர் 9ஆம் தேதி அவருடைய இன்னுயிர் இவ்வுலகை விட்டு பிரிந்திருக்கிறது. ஒரு ஆகச்சிறந்த மனிதன். அதாவது அவர் நினைத்திருந்தால் உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலாவது இடத்தை கூட அவர் பிடித்திருக்கலாம். ஆனால் தன் நாட்டு மக்களுக்கு அவர் செய்ய விரும்பிய எண்ணத்தால் அவர் அந்த கனவை கூட அடையவில்லை. ஆனால் மக்களுக்காகவே அவருடைய பணிகள் அதிக அளவில் இருந்திருக்கிறது. கொரோனா டயத்தில் கூட அவர் செஞ்ச உதவிகளை வெளியே சொல்லலை இன்னும், அது மட்டும்தான். ஆனால் அவர் செய்த உதவிகள் எண்ணில் அடங்காதவை. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனை நாம் இந்த வருடத்தில் இழந்திருக்கிறோம். இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி அவர்கள் இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இவ்வுலகை விட்டு பிரிந்திருக்கிறார். அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடகி. அவருக்கு புற்றுநோய் இருப்பதன் காரணமாக அவர் உயிர் பிரிந்திருக்கிறார். நாம் அவரை இழந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே மிகச்சிறந்த தபேலா வித்துவான் அப்படின்னாலே அது ஜாகிர் ஹுசேன் தான். அவர் இந்த வருடத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி உலகை விட்டு மறைந்திருக்கிறார். அவருடைய இசைக்கு இசையை விரும்பக்கூடிய அனைவருமே அடிமைகள் தான். அப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் இந்த வருடம் இழந்திருக்கிறோம்.